அண்ணா ஒரு சொல்லுங்கம்மா. நிமிஷம். இங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இவ்வளவு கலாட்டா நடந்ததுக்கு அப்புறம் எப்படிமா இங்க ஷூட் பண்ண முடியும்? அதான் டைரக்டருங்கிறது லொகேஷனை பக்கத்து ஊருக்கு மாத்திட்டாரு. எந்த ஊருக்கு? சமயம் பூரா இனிமே ஷூட்டிங் அங்கதான் நடக்கும். அண்ணன் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு நான் அந்த ஊருக்கு போய் ஆகணும். நான் செத்து போயிடுவேன். என்னால எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும்? ஆமா, ஆனா என்னை எப்படியாவது காப்பாத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துமா. எப்படி காப்பாத்துறது? இதெல்லாம் நீ பண்ண காரியம் தானே கௌசல்யா, நீ பண்ண வேலைதான். இதுக்குண்டான தண்டனை நீ தான் அனுபவிக்கணும் வாழ்க்கை பூரா. உங்க அப்பா அவருடைய பிடிவாதத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அப்புறம் நீ அந்த ரன்வீரை கல்யாணம் பண்ணியே ஆகணும், அவ்வளவுதான். இல்லம்மா, நீங்க தானே சொல்லுவீங்க அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ முடியும்? சொல்லுங்கம்மா, நான் எப்படி வாழ முடியும்? நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அப்பாக்கு புரிய வைங்க. நீ ஏதாவது வழி விட்டு வச்சிருக்கியா என்ன? உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக நான் என் புருஷனோட உயிரை பணைய வைக்க முடியாது, புரியுதா? நீ பண்ண காரியத்தால நீ எங்களுக்கு ஒரே ஒரு வழியை மட்டும் தான் விட்டு வச்சிருக்க. அந்த ரன்வீரை கட்டி அணைச்சுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டல, இப்ப வாழ்க்கை பூரா கட்டி அணைச்சுக்க போ. நீ எங்களோட மானத்தை மண்ணோட மண்ண ஆக்கிட்ட. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கௌசல்யா, உண்மையா தான் சொல்ற, ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உன்னோட உயிரை எடுத்துருவேன், புரியுதா? இன்னைக்கு யோசிச்சு பார்க்கல. அந்த ரன்வீர் அவனை நான் மச்சான் கூப்பிட வேண்டியவரன்னு யோசிக்கல. ஆனா உன்னாலதான் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இப்ப ஏற்பட்டிருக்கு. இதுல நீ எங்கேயுமே நிம்மதியா இருக்கப்படல. அப்பாவோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் ஒரு வேலை பண்றேன். நான் இப்பவே டாக்டர் கிட்ட பேசி அவரை உடனே வீட்டுக்கு வர வைக்கிறேன். அவர் அப்பா பக்கத்துல இருந்து அவரை பாத்துக்கிட்டோம். நான் போயிட்டு வந்துடுறேன். சின்னக்கண்ணா, நாட்டாம உன்னை எதுக்கு கூப்பிட்டாரு? எனக்கு இன்னொரு வேண்டுதல் இருக்குண்ணா. இன்னைக்கு பஸ்ல நடந்தது அது யாருக்குமே தெரியக்கூடாது. என்னால இந்த அவமானத்தை தாங்கிக்கவே முடியாதுப்பா. அது சொல்லு, என்ன ஆச்சு? ரன்வி, நீ எதுக்காக என்னோட கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற? முகத்தை எதுக்காக திருப்பிக்கிற? எனக்கு தெரியும் ரன்வி, நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாட்டா மன்ன உன்னை எதுக்காக வர சொன்னாருன்னு சொல்லு ரன்வி. அம்மா கேக்குறல்ல, சொல்லு ரன்வி.